கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஆண்டா இருக்காது. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் கும்பராசி என்பவர்கள் அப்படின்னாவே பெருசா சாதிக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ரூ. 100 வர இடத்துல ரூ. 50 வந்தா போதுமான்னு கேட்டா போராது. அந்த மாரி ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசியிலே ராகு பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல. ஆனா அவரும் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். 7ஆம் இடத்துல கேது. அதனால இந்த வருஷம் என்னன்னா, இவங்க எதிர்பார்த்ததை சாதிக்க முடியாத ஒரு வருடமா இருக்கும். அதனால இவங்க ரொம்ப பெருசா பிளான் பண்ணி அதில ஃபெயிலியர் வந்து கஷ்டப்படுறதுக்கு, நம்மளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மீடியமா தான் இருக்கு. நம்ம சில முயற்சிகள் பண்ணுவோம். கிடைக்கலனாலும் பரவால்ல. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சியா செய்வாங்க. எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும், பெருசா பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாரி பெருசா பிளான் பண்ணி, ஒரு கஷ்டப்படாம ஆவரேஜா நம்மளால என்ன முடியும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சு செஞ்சாங்கன்னா, இந்த ஒரு வருஷம் அது மாரி இருக்கு. அடுத்த வருஷம் அவங்க நார்மல் மாரி, பழைய மாரி பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான ஒரு வருஷம் இருக்கு. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமா பெருசா பிளான் பண்ணாம, மீடியமா எனக்கு இது இந்த வருஷம் இந்த லாபம் வந்தா போதும். எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணான்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும். அது லேண்ட்ல இருக்கலாம், கோல்ட்ல இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம், எஸ்ஐபில இருக்கலாம். அது எல்லாமே வெற்றிய குடுக்கும். பெரிய அதிர்ஷ்டத்தை எனக்கு கிடைச்சிருமா? எனக்கு வந்து லாட்டரி விழுந்துருமா? எனக்கு புதையல் கிடைச்சிருமா? இல்ல நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன். அங்க டபுளா தரேன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து போட்ட உடனே பணம் அடுத்த மாசமே எனக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு நம்ப ஏமாறக்கூடிய ஒரு காலம். அதில மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க அதிக லாபம் கிடைக்குதோன்னு சொல்றாங்களோ, அங்க ஏமாற்றம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சேஃப்.